Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. ஏழு நாள் அமலாக்கத்துறையினுடைய காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஜாஃபர் சாதிக். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை மொத்தமாக 7 நாட்கள், அதாவது முதலில் 3 நாட்களும் பிறகு 4 நாட்களும் என 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவருடைய அமலாக்கத்துறை காவலானது இன்றைக்கு முடிவடைந்ததை அடுத்து சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி சந்திரன் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறையினர் உங்களை துன்புறுத்தினார்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு இல்லை என்று ஜாஃபர் சாதிக் பதிலளித்தார். இதையடுத்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை மீண்டும் புழல் சிறையில் அடைக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security.